மாதங்கள் நமக்கு நன்மை செய்து நம்மளை பாதுகாத்தி காப்பாற்றின தேவனுக்கு கரங்களை தட்டி அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. இந்த வரியை திரும்ப பாட போகிறோம். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. எத்தனை பேரோட வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி தஞ்சமாய் அடைக்கலமாய் இருந்தார் என்றால் நீங்கள் பாடுங்க. விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது. அந்த மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் பஞ்ச காலத்திலும் நம்மளை ஆண்டவர் 3 வேளையும் போஷிக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறார். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அவர் நமக்கு தஞ்சமாய் அடைக்கலமாய் இருக்கிறார். அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு பாடி ஆண்டவர் உயர்த்த போகிறோம். ஜீசஸ்.
ஆமென். இந்த தேவனை நம்ம உயிர் உள்ள வரைக்கும் பாடினாலும் அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடு இணையே ஆகாது. ஆமென். அவர் பெரிய தேவன், நம்ம பெரிய காரியங்களில் நம்ம நடத்துகிறார். ஆமென். இந்த காலவேளையில் விசேஷங்களுக்கு போகாமல் நிறைய பத்திரிக்கை வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்து நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தருடைய சமூகம் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிலும் எல்லாரையும் பார்க்கிலும் மேலானது. ஆமென். ஒரு புதிய பாடலை பாட போகிறோம். ரொம்ப எளிமையான வரிகள், எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. தேங்க்யூ ஜீசஸ்.
பெராசிம் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கேயாவது என்னம்மா நீ பாட்டு ஏதோ லாங்குவேஜில் பாடுற அப்படின்னு இருக்க மாதிரி இருக்குது. 2 சாமுவேல் 5:20 அந்த வசனத்தை போடுவாங்க, நீங்கள் பாருங்கள். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவர் ராஜாவாயிட்டான்னு பெலிஸ்தியர்கள் தெரிஞ்ச உடனே அவனோடு கூட யுத்தம் பண்ணி அவங்க ஒரு பெரிய ஆர்மியாக, வசனம் போட்டிருக்கு, ஒரு திரளான கூட்டத்தை சேர்த்து அவங்க தாவீதோட யுத்தம் பண்ணும்படி போனாங்க. அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட போய் தாவீது கேட்குறாரு, நான் இந்த யுத்தத்துக்கு போகலாமா, எனக்கு ஜெயம் தருவீங்களான்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் உனக்கு ஜெயம் தருவேன். அப்போ அந்த இடத்துக்கு தாவீது பேர் வைக்கிறாரு பாகால் பெராசிம் அப்படின்னா பாகால்னா அந்த ஊரில் அந்த ஹீப்ரூ லாங்குவேஜில் தேவன் போட்டிருக்கு. ஆனால் அந்த தேவனுடைய நமக்கே வர மாட்டேது, ஏல் பெராசிம். ஆமேன். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் அந்த வசனம் போட்டிருக்குது, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். ஆமேன். ஹalleluya. அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் பார்த்தா சோகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆண்டவர் நமக்கு முன்பாக, இங்கிலீஷ் பைபிளில் காட் ஆஃப் பிரேக் த்ரூ, நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க ஒரு பிரேக் த்ரூவை உண்டு பண்ணித்தாங்க. ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் இருந்ததுன்னா அதில் போடுங்க. அதில் வசனம் போட்டிருக்கிறது, ஹீ இஸ் த மாஸ்டர் ஆஃப் பிரேக் த்ரூ. உங்களுக்கு ஒரு வேளை முன்பாக பெரிய தடையாக பர்வதமாக என்ன காரியம் காணப்பட்டாலும் இப்பொழுது நம்ம பாடும்போது ஆராதிக்கும் போது தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் அவர் சத்துருக்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு விரோதமாய், தேங்க்யூ ஜீசஸ், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியம், ஒருவேளை உங்கள் சுய பலத்தால் அதை உடைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நம்ம பாட போகிறோம். ஆண்டவர் அதை உடைத்து ஓட பண்ண போகிறார். ஆமேன். ஹalleluya. நம்ம எல்லாரும் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட பாடுங்க. என் சத்துருக்களை உடைத்து ஓட பண்ணுகிறார். ஹalleluya. Thank you Jesus. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. ஹalleluya. ஆவியில நிறைந்து பாடுங்க. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன்
வந்து நம்ம நாவில தான் வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம பாடும்போது, நம்ம அதை விசுவாசித்து அறிக்கை செய்யும்போது கர்த்தர் செயல்படுகிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாடு காலத்தில் எக்காலம் ஊதுவாங்க. எக்காலம் ஊதும்போது அவங்க புறப்படுவாங்க. எக்காலம் ஊதும்போது ஜெயம் எடுப்பாங்க. நமக்கு வாயில தான் ஆண்டவர் எக்காலம் வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம பாடும்போது நம்ம ஜெயம் பெறுகிறோம். ஒரே ஒரு காரியத்தை சாட்சியாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். 2010 நினைக்கிறேன், திருமண காரியம் அப்படின்னு வீட்டில் பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நான் பர்சனலாக நேற்று கூட பாஸ்டர் நாங்கள் ஒரு வேளை சொன்னால் இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் இன்றைக்கே போய் டைரி வாங்கிடுவீங்க. நான் ஜெபிக்க ஆரம்பித்தது 2010 திருமண காரியத்துக்காக ஒரு டைரியில் எழுதி ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தில் எதெல்லாம் கேட்குறோமோ, நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆமென். நான் பண்ணின நிறைய ஜெபங்களை எனக்கே ஞாபகம் இல்லை. நான் கேட்டது ஒரு ஊழியக்காரர் கணவனாக வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவருக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அதில் நான் மறந்து போன ஜெப குறிப்பெலாம் இருக்குது. நான் சமீபத்தில் சென்னைக்கு போகும்போது அந்த டைரியை நான் பார்த்தேன். அப்போ நான் 2010 ஜெபித்த ஒரு காரியம், எங்களுடைய தேவைக்காக நாங்கள் யாரும் எந்த மனுஷங்கக்கிட்டையும் போய் நாங்கள் நிற்கக்கூடாது ஆண்டவரே. 2006 அவங்க பண்ண ஜெபம் எனக்கு தெரியாது. ஆனால் 2010 நாங்கள் ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி எங்களுக்கு திருமணமாகி 14 ஆண்டுகள் ஆகிறது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் இவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதுவரைக்கும் எந்த தேவைக்காக, ஈவன் டு அவர் பேரண்ட்ஸ், எங்கள் பெற்றோர்கள்கிட்ட கூட அவங்க ஆண்டவர் எங்களுக்கு நல்ல பெற்றோர்களை கொடுத்துருக்காங்க. அம்மா அப்பானாலும் சரி, அத்தை மாமானாலும் சரி, அவங்கக்கிட்ட போய் இது வரைக்கும் நாங்கள் எதற்காகவுமே நாங்கள் நிற்கலை. காரணம், எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இதுவரைய நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். எங்களை நீங்கள் அதிகமாக ஜெபத்தில் தாங்குறீங்க, நடத்துகிறீங்க. உங்களை எல்லாருக்காகவும் ஆண்டவருடைய நாமத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடலை அப்படியே இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு பாடுங்க. என் தலையை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.